காரியங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்துக்கள் மத்தியிலே, இந்து வாக்காளர்கள் மத்தியிலே போதிய விழிப்புணர்வு இல்லை. இந்து வாக்காளர்கள் இந்து சமயத்தை ஆதரிக்கின்ற, மோசடி மதமாற்றத்தை தடுக்கின்ற, நம்முடைய தமிழ் திருநாட்டை பாதுகாக்கின்ற, ஆன்மீகத்திலே நம்பிக்கை கொண்ட வேட்பாளர்களுக்கு மட்டுமே ஆதரவளிக்க வேண்டும். குறிப்பாக இந்து மக்கள் கட்சி இந்து ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்காக 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் முயற்சிகளை மேற்கொள்ளும். அதுதான் இந்த மாநில செயற்குழுவினுடைய முக்கியமான நோக்கம். பல சட்டமன்ற தொகுதிகளிலே இருந்து இந்து மக்கள் கட்சி தனித்தே போட்டியிட வேண்டும், தமிழகத்திலே இந்து ஓட்டு வங்கி உருவாக்க வேண்டும் என்கிற கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் இந்து ஒற்றுமை உள்ளிட்ட கருத்துக்களை வலியுறுத்துகின்ற காரணத்தினால் எல்லா இந்து அமைப்புகளையும் ஒன்று திரட்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே நாம் ஒரு வலிமையான அமைப்பாக திகழ வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இந்து மக்கள் கட்சி இடம்பெற வேண்டும் என்கிற கருத்துக்களும் அதற்குரிய தீர்மானங்களும் இந்த செயற்குழு கூட்டத்திலே விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத வகையில் இந்து மதத்தை அழிப்போம், ஒழிப்போம், சனாதன தர்ம ஒழிப்பு மாநாடு, இந்து கடவுள்களை கேலி கிண்டல் செய்வது, இந்துக்களுடைய கல்வி உரிமையை பறிப்பது, இந்துக்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்து வருவது, இத்தகைய அநீதி தமிழகத்திலே தான் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி என்கிற பெயரிலே முழுக்க முழுக்க மைனாரிட்டி மதங்களாகிய கிறிஸ்தவ, இஸ்லாமிய பேருக்கு தான் மைனாரிட்டி. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க மெஜாரிட்டி ஆகிடுவாங்க போது. அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலே இந்துக்கள் சிறுபான்மையாகிவிட்ட சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்துக்கள் தமிழர்கள் மெஜாரிட்டியாக இருக்கின்ற வரை மட்டும்தான் நம்முடைய நாட்டில் மதசார்பின்மை இருக்கும். இந்துக்கள் தமிழர்கள் மைனாரிட்டி ஆகிவிட்டால் இந்த நாட்டில் மதசார்பற்ற தன்மை என்பது இருக்காது. மதசார்பற்ற தன்மை என்பது இந்துக்களுடைய, தமிழர்களுடைய ரத்தத்திலே கலந்தது. நாம் தர்மத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள், சமயத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள், ஆண்டவன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். நமக்கு மதம் கிடையாது. எனவே தமிழகத்திலே இந்துக்கள் ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழகத்திலே கோவில் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. தமிழகத்திலே இந்துக்கள் அவர்களுடைய நலன்கள், உரிமைகள் புறக்கணிக்கப்படுகிறது. ஒரு பண்டிகைக்கு கூட வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறார். இந்து பண்டிகைக்கு கூட வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறார். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்துக்களை ஜாதி வாரியாக பிரிப்பது, பட்டியலின மக்களை இழிவுபடுத்துவது, இத்தகைய காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. எனவே தமிழகத்திலே இந்துக்களுக்கு நேரிட்டு இருக்கின்ற பேராபத்து, இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு நேரிட்டு இருக்கின்ற பேராபத்து, இவற்றிலிருந்து தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்துக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாக்களிக்க வேண்டும். அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும். இந்துக்களுக்கான ஒரு கட்சி, இந்து மக்கள் கட்சி என்பது வலிமை பெற வேண்டும். எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து சட்டசபைகளிலும், அந்த தொகுதிகளிலும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தேர்தல் பணிக்குழுக்கள், வேட்பாளர் தேர்வு, இத்தகைய காரியங்களை நாங்கள் எங்களுடைய தேர்தல் பணிகளை செய்கின்றோம். அதில் முதல் கட்டமாக ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் 5000 இந்து வாக்காளர்களை இணைப்பது. இப்போ வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள், மாற்றங்கள், போலிகளை ஒழித்தல் உள்ளிட்ட காரியங்களை தேர்தல் ஆணையம் முன்னெடுத்திருக்கும். பல இடங்களில் திட்டமிட்டு போலி வாக்காளர்களை சேர்ப்பது, ஒரு ஆளுக்கு 2 இடத்துல வாக்காளர்கள் இருப்பது. அதே போல KM நேரு அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், முஸ்லீம்களை வாக்காளர் பட்டியலில் இணைக்க வேண்டும். அவங்களுக்கு வயசு வந்துருச்சா இல்லையா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. முஸ்லீம்களை வாக்காளர் பட்டியலில் இணைக்கும். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள்லாம் அவங்கள வாக்காளர் பட்டியலில் இணைக்கும். இந்துக்கள் அவங்க திமுக ஓட்டு போடாதவங்கன்னா அவங்க வாக்காளர் பட்டியலில் நீக்கும். இத்தகைய தேர்தல் தில்லுமுல் வேலைகளை இன்றைக்கு திமுக துவங்கி இருக்கிறது. அதை முறியடிக்கக்கூடிய வகையில் இந்து மக்கள் கட்சி செயல்படும். இந்து வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்து ஓட்டு வங்கியை உருவாக்குகிறோம். தமிழகத்திலே இந்துக்களின் நலன் காக்கின்ற, இந்து உரிமைகளை காக்கின்ற, சனாதன இந்து தர்மத்தை ஆதரிக்கின்றவர்களுக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்கிற கருத்துருவாக்கத்தை செய்கின்றோம். அதே நேரத்தில் இந்து மக்கள் கட்சியும் வாய்ப்பு இருந்தால் 234 தொகுதியில் எங்களுக்கு உரிய அரசியல் அங்கீகாரத்தை நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் சீட்டு கேட்கல, நோட்டு கேட்கல, ஒன்றும் கேட்கல. நாங்கள் என்ன கேட்குறோம்?
நாங்கள் ஹிந்து வாக்குகளை ஒன்றுபடுத்த எல்லா அமைப்புகளையும் ஒன்று திரட்டி ஒருங்கிணைக்க விரும்புகிறோம். அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற விரும்புகிறோம். பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியிலே இணைந்து செயல்பட விரும்புகின்றோம். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம் என்கிற அந்த தீர்மானம் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பதவி விழா. இந்த விழாவின் பொழுது மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு நாம் நெற்கதிர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். என்ன காரணம்னா, சோழவள நாடு சோறுடைத்து என்று சொல்லுவார்கள். நம்முடைய தஞ்சை பெருவள நாட்டிலே இன்றைக்கு நெல்மணிகள் விளைந்து அரசாங்கம் சரிவர கொள்முதல் செய்யாத காரணத்தினால், முறைகேடுகளின் காரணத்தினால் மூட்டைக்கு 40 ரூபாய் என்கின்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. உரிய காலகட்டத்திலே கொள்முதல் செய்யாத காரணத்தினால் புயல் மழை வெள்ளத்திலே நெல்மணிகள் நனைந்து விவசாயிகளுடைய உழைப்பு வீணாக போகிறது. அதை சரி செய்ய வேண்டும். இவங்களுக்கு பெரிய பெரிய கண்ணாடி பேரில் கட்டிடங்கள் கட்டுவதற்கு அல்லது ஈராரா பேரில் பெரியார் உலகம் அமைப்பதற்கெல்லாம் நிதி ஒதுக்குறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கான அந்த சேமிப்பு கிடங்கு வசதி, கொள்முதல் வசதி இவற்றை சரிவர செய்யாமல் இந்த டெல்டா விவசாயிகள், நெல்மணி விளைவிக்கின்ற விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். மத்திய அரசு இந்த விஷயத்திலே தலையிட்டு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான அந்த உதவி திட்டத்தின் கீழே ஒவ்வொரு விவசாயிக்கும் வருடந்தோறும் 6000 ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கிலே வர வைத்துக் கொண்டிருக்கிறார். மத்திய அரசாங்கத்தினுடைய விவசாயிகள் மேம்பாட்டு திட்டத்தை, இந்த டெல்டா பகுதி மேம்பாட்டு திட்டத்தை, எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் சரிவர இந்த திமுக அரசு செயல்படுத்துவதில்லை. எனவே மத்திய அரசும் இந்த விஷயத்திலே கவனம் கொடுத்து தஞ்சை விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். சென்னையை பொறுத்தவரை ஒரு மணிக்கு கூட சென்னை தாங்க மாட்டேங்குது. 5000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் இப்படியெல்லாம் போட்டு பார்த்தாங்க. கடந்த முறை மழை பெய்த போது கூட மக்கள் மிகப்பெரும் துன்பத்தை, அவங்க சிங்கார சென்னை என்ற திட்டத்தை முன்வைத்தார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை முன்வைத்த போதும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தால் சென்னை மாநகர மக்களுடைய புயல் மழை வெள்ள அந்த பிரச்சனை வருகிற பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா கழிவுநீர், அதே மாதிரி மழைநீர் வடிகால் இதெல்லாம் ஒன்றா கலந்துருக்கு. இல்லம் தேடி வெள்ளம் என்கிற திட்டத்தை செயல்படுத்துவது போல இந்த மழைக்காலங்களிலே சென்னை மாநகர மக்கள் படுகின்ற அவதி சொல்லி மாறாது. அதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு விதமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. வெல்லும் யாத்திரை என்கிற தலைப்பில் வெல்லும் தமிழகம் என்கிற யாத்திரை நம்முடைய இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நடத்தப்பட்டது. ஆனால் தமிழக அரசு அதற்கு தடை விதித்திருக்கிறது. விரைவில் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகம் இருக்க இந்து ஓட்டு வங்கியை உருவாக்கும் நல்ல நோக்கத்துடன் நாம் தமிழகம் தழுவிய மக்கள் சந்திப்பு யாத்திரை வெல்லும் தமிழகம், ஆன்மீக தமிழகம் என்கிற தலைப்பிலே நாம் மிகப்பெரிய யாத்திரையை துவங்கி இருக்கிறோம். நீங்கள் ஏதாவது கேட்குறீங்களா? மிக தவறான ஒரு கருத்துருவாக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி திமுகவினர் பீகாரிகளை இழிவுபடுத்துகிறார்கள் என்றுதான் பேசினாரே ஒளி, அது உண்மைதான். பீகார் மக்களை பார்த்து பீடாவாயில் என்று பீகார் மக்களை அவமதித்தும் திமுகவினர் பல மேடைகளிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாடு முழுக்க எல்லா தொலைக்காட்சிகளிலும் பொன்முடி என்ன பேசினார், ஏவாவேல் என்ன பேசினார், அதே மாதிரி எந்தெந்த இடங்களிலெல்லாம் பீகார் மக்களை அவமரியாதையாக பேசியிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழகத்திலே வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு தமிழர்களை இழிவுபடுத்திவிட்டதாக இந்த திமுக, குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அது மிக தவறு. புகழ் பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழர்களை ஒருபோதும் அவர்கள் தாழ்த்தி பேசியது கிடையாது. ஆனால் திமுக பலமுறை தமிழர்களை காட்டுமிராண்டிகள் என்றும், முடிவுரை மூவேந்தர்களை காட்டுமிராண்டிகள் என்றும், தமிழை அவர்கள் சனியன் என்றும், திருக்குறளை தங்கத்தட்டிலே வைக்கப்பட்ட மலம் என்றும் தமிழை இழிவுபடுத்தியவர்கள், ஆங்கிலத்துக்கு ஆதரவானவர்கள், ஆங்கிலேய அடிவரடிகள் திமுகவினர். அவர்கள் வேண்டுமென்றே தேசிய ஒருமைப்பாட்டை சிதைக்கக்கூடிய வகையிலே இந்தி எதிர்ப்பு எனும் பெயரிலே அவர்கள் இன்றைக்கு பீகாரிகளை, அஸ்ஸாமியர்களை, வடமாநில மக்களை அவங்களெல்லாம் மூத்தம் கொடுக்கிறவன் இழிவுபடுத்தி பேசுகிறார், வேணுமாக பேசினார். ஆகவே இது வந்து மிகவும் தவறான ஒரு தகவல். தமிழர்களை பெருமைப்படுத்தி இருக்கிறார். திமுக செய்து வருகின்ற வெறுப்பு பிரச்சாரத்தை பாரத பிரதமர் மோடி அம்பலப்படுத்தினார்.
அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்டது. அவங்க திமுகவை தீய சக்தி என்று அடையாளம் காட்டி சொல்லியிருக்கிறார். இந்த பிரிந்திருப்பது, சேர்ந்திருப்பது அந்த விவகாரங்களுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. ஏடிங்கன்னா ரெட்டலை சரிங்களா. 4 ஆண்டு காலம் நல்லாட்சி எடப்பாடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். அவர்கள் நிச்சயமாக இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைப்பாட்டிற்கு மாறாக இப்பொழுது இருக்கக்கூடிய மருத்துவ செங்கோட்டையன் அவர்களோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ அல்லது டிடிவி தினகரன் அவர்களோ அப்படி செயல்பட மாட்டார்கள். திமுகவை ஜெயிப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். நிச்சயமாக ஒற்றுமை ஏற்படும். நிச்சயமாக திமுக வீட்டுக்கு அனுப்பும்.